இங்க ரோகன் ஒரு பையன் காலேஜ் பஸ்ல போகும்போது சீனியர்ஸ் அவனை ரேகிங் பண்றாங்க. அதனால ரொம்ப சோகமா வந்து அவனை அவங்க வீட்டு சர்வன்ட் ரூபா கூட்டிட்டு போறா. ரூபாவும் ரோகன் அம்மாவோட ஜிம் மாஸ்டரும் லவ் பண்றாங்க. அவனுக்கு தனியா ஜிம் ஓபன் பண்ணணும்னு ஆசை. ரூபாக்கு டான்ஸ் ஸ்கூல் ஓபன் பண்ணணும்னு ஆசை. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ரோகனோட அம்மா அப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகன் எனக்கு போட்டோகிராஃபி ப்ராஜெக்ட் இருக்கு, நான் வரலன்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்கான். அப்புறம் தனியா இருக்கிற ரூபா கிட்ட போய் நீ என் போட்டோகிராஃபி ப்ராஜெக்ட்டுக்கு மாடலா வரியான்னு கேட்டு அவளை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போய் ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி எடுத்துட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் இவனோட சீனியர்ஸ் வந்து ரேகிங் பண்ணிட்டு போக ரோகனுக்கு ரூபா முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டாங்களேன்னு கோவம் வந்து திருப்பி அவங்களை அடிக்க போக ரூபா ரோகனை தடுத்து கூட்டிட்டு வந்துடுறா. அப்புறம் ரோகனுக்கு அவன் எடுத்த ரூபாவோட போட்டோவை பார்த்து ரூபா மேல ஆசை வந்துடுது. உடனே சர்வன்ட் ரூமுக்கு போய் பார்க்க ரூபா அங்க செமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதை இவன் வீடியோ எடுக்கிறான். அதை ரூபா பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணாதன்னு திட்ட. உடனே ரோகன் அவகிட்ட எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் உனக்கு டான்ஸ் ஸ்கூல் ஓபன் பண்ணி தர சொல்றேன்னு சொல்ல ரூபா ஷாக் ஆகி நீ சின்ன பையன் இதெல்லாம் தப்புன்னு சொல்றா. உடனே ரோகன் வீட்டு லாக்கர் ஓபன் பண்ணி அவனோட அம்மாவோட நகையெல்லாம் பேக்ல போட்டு ரூபா கிட்ட கொடுத்து என் கூட இருன்னு கேட்கும்போது கரெக்டா அவனோட அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. வந்து அவங்க ரூபாவை பார்த்து நீ இந்த நேரம் இங்க என்ன பண்றேன்னு பேகை பார்த்துட்டு ரூபா மேல திருட்டு பட்டம் கட்டுறாங்க. அப்ப ரூபா ரோகன் கிட்ட உண்மையை சொல்லணும் எவ்வளவு கெஞ்சியும் அவன் நீ எங்க அம்மாவை நகையே திருடியான்னு கேட்க உடனே அவனோட அம்மா அப்பா ரூபாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோகன் ரூபாவை இப்படி மாட்டி விட்டுட்டோமேனு தனியா போய் அழுறான்.